தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. அந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரே இன்று காலை தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் நாளை மாலை வரை நடைபெறுகிறது. மதுவிலக்கை முழுவதுமாக அமல்படுத்த வேண்டும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மக்கள் அதிகாரம் அமைப்பின் பொதுச் செயலாளர் ராஜு, பொருளாளர் காளியப்பன், ம.க.இ.வை சேர்ந்த பாடகர் கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காவல்துறை நண்பர்களும் அமைதியாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். மக்களுக்கு கவனத்தை ஈர்க்கவும், தமிழக அரசு ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்க்கவுமே இந்த உண்ணாநிலை போராட்டத்தின் முதல் நிகழ்ச்சியாக